புரோட்டீன் பால் செய்கிறதுக்கு சப்ஜா சீட்ஸு, ஆளி விதை, பூசணி விதை, பாதாம் பிசின் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு ஒரு கை அள்ளி போட்டு அதையும் நல்லா வறுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலையை தோல்லாம் எடுக்க வேணாம், தோல் உரிக்காமையே நல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததையும் தட்டில் போட்டு கொட்டி ஆற வச்சுருங்க. எல்லாமே ஆறிட்டு இருக்கட்டும். ஒரு 10 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு கை எள்ளு போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த எள்ளு தான் வாசமேவும். அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் பல்ஸ் மோடில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சமாக நெய்யை நல்லா சூடு பண்ணி உருக்கி ஊற்றிடுங்க. உருண்டை பிடிக்கும் போது ஊற்றிட்டிங்கன்னா உருண்டை நல்லா வரும். அது மாதிரி பால்ஸாக பிடிச்சி 1 வாரத்துக்கு மேலே வச்சாலும் கெட்டு போகாது. இது நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியானது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு டெய்லி ஒரு பால் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.